ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பல பேர் கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சியா விதைகள், அதுவும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது எவ்வளோ நல்லது. இப்போ யாராவது டயட்டிங் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க எல்லாருமே ஜியா விதையை குடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம மனசில் ஒரு டவுட் வரும், ஜியா விதை நல்லதா, தினமும் சாப்பிட்லாமா, இது சாப்பிட்றதால சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்றத பற்றி கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ற அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், சியா சீட் அப்படின்னா என்ன? சியா விதை அப்படின்றது மெக்சிகோல இருந்து வந்த ஒரு சிறிய விதை. இது கருப்பு நிறத்துலயும் சில சமயம் வெள்ளை நிறத்துலயும் இருக்கும். சிறிய சின்ன பாப்பா மாதிரி தோற்றமா இருக்கும். ஆனா சக்தி அதுக்குள்ள நிறையவே இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா? ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம், நார்ச்சத்து, கால்சியம், மக்னீசியம், ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முக்கிய சத்துக்கள். ஜியா விதையை தண்ணியில் ஊற வச்சா அது ஜெல்லி மாதிரி மிருதுவா மாறி உடம்புக்கு செரிக்க எளிமையா மாறுதுங்க. இந்த ஜியா விதை உடம்புல எப்படி வேலை செய்ய தெரியுமா? நார்ச்சத்து. ஜியா விதைகள் தண்ணீரை 10 மடங்கு வரை உறிஞ்சும். அது வயிற்றுக்குள்ள போனா நம்ம சாப்பிட்ட உணவு நீண்ட நேரம் செரிக்காம வச்சிருக்கும். அதனால பசிக்கிறது குறையும், உடல் எடை குறையும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், இதுல இருக்கிற நல்ல கொழுப்பு நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதய நோய் அபாயத்தை குறைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல வர நச்சுக்களை நீக்கி செல்கள் புதிதா உருவாக உதவியா இருக்கு. ஜியா விதையோட முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தா, எடை குறைய உதவியா இருக்கு. இதுல நார்ச்சத்து அதிகம், ஸோ பசியை குறைக்குது. ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. சர்க்கரை அளவு சும்மா அதிகரிக்காம காக்குது. செரிமானம் மேம்படுது. குடல் சுத்தம், மலச்சிக்கல் நீக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தோல் பிரகாசமாகும். ஸ்கின் க்ளோ. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தோல் அழகை மேம்படுத்துதுங்க. முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புரதம், ஜிங்க் இருக்கிறதால முடி வேற பலப்படுத்துது. இதனால முடி நீளமாக வளர வாய்ப்பு இருக்குது. எலும்பு பலம் அதிகரிக்கும். இதில் கால்சியம் ரொம்பவே அதிகங்க. இதனால உங்களோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துது. ஆற்றல், அதாவது எனர்ஜி. காலையில் ஒரு கிளாஸ் சோக்குடு சியா சீட்ஸ் குடிச்சிங்கன்னா நாள் முழுக்க உங்களால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அண்ட் எனர்ஜியாகவும் இருப்பீங்க. மூளை நலம் மேம்படும். நினைவாற்றல், மன அமைதி போன்றவற்றை தர்றதுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டுன்னு சொல்லலாம். செரிமானம் சீராகும். சளி, காய்ச்சல் போன்றவற்றை எதிர்க்கிற சக்தி அதிகரிக்கும். குளிராற்றும் தன்மை இந்த சியா சீட்ஸ்க்கு நிறையவே இருக்குங்க. இன்னும் இதோட மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பயன்படுது. பிஎம்எஸ் ஹார்மோன் பிரச்சனைகளை கொஞ்சமா இது தணிக்குது. ரத்த அழுத்தம் சமமாக வைக்க உதவியா இருக்கு. பசி அடக்கி தவறான சாப்பாட்டை குறைக்குது. உடல் சுட்ட குறைக்கும். மூளை செயல்பாட்டை தூண்டுது. நாள்பட்ட நோய்கள் வராம தடுக்க இது உதவியா இருக்கு. இந்த சியா விதையை எப்படி சாப்பிடலாம்? ஒரு டேபிள் ஸ்பூன் சியா விதையை எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சா சிறந்த பலன் கிடைக்கும். இது எது கூட சேர்த்து குடிக்கலாம்? எலுமிச்சை தண்ணீர் ப்ளஸ் சியா சீட்ஸ், வெந்நீர், தேன், சியா இதை சேர்த்து குடிக்கலாம். பால் கூட போட்டு குடிக்கலாம். பழசாறு கூட சேர்த்தும் குடிக்கலாம். மோர் கூட சாப்பிடலாம். சிறந்த அளவு ஒரு நாளுக்கு 1 to 1.5 டீஸ்பூன் போதுமானது. அதை விட அதிகமாக சாப்பிட வேணாம். சியா சீட்ஸில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் இதை அதிகமாக சாப்பிட்டாலும் இல்லை சாப்பாட்டு முறை தவறி சாப்பிட்டாலோ சில பக்க விளைவுகள் ஏற்படும். அது என்ன தெரியுமா? ஊறாம சாப்பிட்டா அபாயம் இருக்கு. அது நெருப்புல எண்ணெய் ஊத்தின மாதிரி ஆபத்தானதுங்க. அதிக அளவு சாப்பிட்டா வயிற்றுல வாயு, ப்ளோட்டிங் வரும். ரத்தம் மங்க வைக்கும் மருந்து எடுத்துக்கிறவங்க கவனமா இருக்கணும். கர்ப்பிணிகள் மருத்துவ ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு சாப்பிட்றது நல்லது. குழந்தைகள் ரொம்ப குறைந்த அளவு சாப்பிட்றது போதுமானதுங்க. கிட்னி ஸ்டோன், வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறதும் நல்லது. அப்படின்னா இந்த சியா சீட்ஸை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் சியா சீட்ஸ்க்கும் சப்ஜா சீட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் இந்த சியா சப்ஜா ரெண்டுலையும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது அதோட வெளிப்புற தோற்றத்திலையும் சரி, அதுக்குள்ள இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்லையும் சரி. இது வெளிப்புற தோற்றத்துல சியா சீட் சின்னதா கருப்பு விதை மாதிரி இருக்கும். பட் சப்ஜா விதை கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்றதால நார்ச்சத்து ஒமேகா 3 நமக்கு கிடைக்கும். இதுவே சப்ஜா சாப்பிட்டோம்னா குளிர்ச்சி, செரிமானம் அதிகரிக்கும். சியா சீட்ஸ் சாப்பிட்டா செரிமானம் மெதுவாக நடக்கும். இதுவே சப்ஜா சாப்பிட்டா செரிமானம் வேகமா இருக்குங்க. சியா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்காக இருக்கும். சப்ஜா சீட்ஸ் கூலிங் ஏற்றுறதுக்காக சாப்பிடுவாங்க. சியா விதை ஒரு அற்புதமான சூப்பர் ஃபுட்டு தான். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அளவு முக்கியம். தண்ணியில் நன்றா ஊற வச்சு சாப்பிட்டாதான் அதோட உண்மையான நன்மை கிடைக்கும். தினமும் சீரா அளவோட சாப்பிட்டா உடல் எடை குறையும். செரிமானம் நல்லா நடக்கும். தோல், முடி எல்லாமே பிரகாசமாகும். டெய்லி கொஞ்சமாக சியா சீட்ஸை ஊற வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு முழுக்க புதிய ஆற்றல் வரும். மனசும் தெளிவாக இருக்கும்.
நீங்கள் இந்த சியா சீட்ஸை எது கூட போட்டு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.